ஸ்ரீ கர்க சம்ஹிதை மாதுர்ய காண்டத்தின் 15ஆம் அத்தியாயம். ஹிஷ்மதிபுரி மற்றும் பிற பெண்கள் கோபியர்களின் வடிவத்தில் தோன்றி இறைவனுடன் அவர்கள் அனுபவித்தல். மாந்தாதா மன்னனிற்கும் சௌபரி ரிஷி முனிவருக்கும் இடையிலான உரையாடலின் யமுனா பஞ்சகங்கை குறித்த அறிமுகம். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, பிரஜத்தில் உள்ள ஷோனாபூரில் நந்த பகவான் மிகவும் செல்வந்தராக இருந்தார். மிதிலேஸ்வர மன்னரே, அவருக்கு 5000 மனைவியர் இருந்தனர். அவரது வயிற்றிலிருந்து சமுத்திர சம்பவ லக்ஷ்மி தேவியின் நண்பர்கள் பிறந்தனர். அவர்கள் மத்ஸ்யாவதாரத்திடமிருந்து அத்தகைய வரத்தை பெற்றனர். நரேஸ்வரரே, இவர்களை தவிர பூமியின் பால் கரப்பிலிருந்து தோன்றிய பிற விசித்திரமான மருந்துகள் கோபியர்களின் வடிவத்தில் அங்கு பிறந்தன. மகாராஜர் பிருத்துவின் வரத்தை பெற்ற பர்ஹிஷ்மதிபுரியின் பெண்களும் சாதி ஸ்மர கோபியர்களின் வடிவத்திலும், நர நாராயணரின் வரத்தின் காரணமாக அப்சரசுகளும் கோபியர்களின் வடிவத்தில் தோன்றினர். சுதலில் வசிக்கும் அசுர பெண்கள் வாமனமூர்த்தியின் வரத்தால் பிரஜத்திலும், அரவ அரசர்களின் மகள்கள் பகவான் சேஷரின் சிறந்த வரத்தால் பிரஜத்திலும் பிறந்தனர். துர்வாச முனிவர் அவர்களுக்கு அற்புதமான கிருஷ்ண பஞ்சாங்கத்தை வழங்கினார். அதன் மூலம் தேவி யமுனையை வணங்கிய பின்னர் அவர்கள் ஸ்ரீபதியை தங்கள் கணவராக ஏற்றுக்கொண்டனர். தெய்வீக யமுனை நதிக்கரையில் உள்ள அழகிய பிருந்தாவனத்தில் ஒரு நாள் அங்கு ஆண் காக்கைகளால் அலங்கரிக்கப்பட்ட பச்சை மரங்கள், காக்கைகள் மற்றும் நாரைகளின் இனிமையான குரல் தேனீக்களின் கீச்சொலியுடன் எதிரொலித்தது. வசந்த கால கொடிகளால் மூடப்பட்ட தேன் நிலவில் குளிர்ந்த மென்மையான நறுமணம் கொண்ட காற்றால் சேவை செய்யப்பட்டது. கோப பெண்களுடன் மதன மோகன் ஷியாம சுந்தரரான பகவான் ஸ்ரீஹரி கல்ப மரங்களின் வரிசையுடன் அழகாக தெரிந்த கதம்ப மரத்தின் கீழ் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் ஊஞ்சலாடும் விழாவை தொடங்கினார். யமுனை நீரின் கொந்தளிப்பான அலைகளின் சத்தம் இருந்தது. அன்பால் மூழ்கிய அந்த கோபிகை பெண்கள் பகவான் ஸ்ரீஹரியுடன் ஊஞ்சலாடும் விளையாட்டை விளையாடிக் கொண்டிருந்தனர். ரதி தேவியின் கணவரான காமதேவர் ரதி தேவியால் அலங்கரிக்கப்பட்டிருப்பது போல ஷியாம சுந்தரர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் கீர்த்தி குமாரியான தேவி ஸ்ரீ ராதையுடன் அலங்கரிக்கப்பட்டார். அவர் கோடிக்கணக்கான சந்திரன்களை விட பிரகாசமாக இருக்கிறார். இவ்வாறு நேரடியாக மிகவும் சரியான நந்தநந்தனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கோபியர்களாக பிறந்த அனைத்து கோபர்களின் தவத்தையும் எப்படி விவரிக்க இயலும்? அரவ மன்னர்களாக பிறந்து அனைத்து அழகான மகள்களும் சைத்திர மாதமான சித்திரை மாதத்தில் யமுனை நதிக்கரையில் நீராடி ஸ்ரீ பலபத்ர ஸ்ரீஹரிக்கும் மற்றும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் சேவை செய்து கொண்டிருந்தனர். அரசரே, இந்த வழியில் நான் உங்களுக்கு மிகவும் தூய்மையான மற்றும் அனைத்து பாவங்களையும் அளிக்கும் கோபியர்களின் மங்களகரமான தன்மையை விவரித்தேன். இப்போது நீங்கள் மீண்டும் என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? கோபியர்களின் மங்களகரமான குணத்தை நான் உங்களுக்கு விவரித்துள்ளேன். அவர்கள் மிகவும் தூய்மையானவர்கள், பாவங்களை அழிப்பவர்கள். கோபியர்களின் மங்களகரமான குணத்தை நான் உங்களுக்கு கூறிய பின் அவர்கள் அனைத்து நன்மையும் செய்பவர்கள். பகுலாஸ்வ மன்னர் கூறினார், மாமுனிவரே, பகவானே, துர்வாச முனிவரால் கொடுக்கப்பட்ட யமுனையின் பஞ்சாங்கம் என்ன? அதன் மூலம் கோபியர்கள் கோவிந்தத்தை எவ்வாறு அடைந்தார்கள்? தயவு செய்து அதனை எனக்கு விவரியுங்கள் என்றார். நாரத மாமுனிவர் கூறினார், அரசனே, இந்த விஷயத்தில் வல்லுநர்கள் ஒரு பண்டைய வரலாற்றின் உதாரணத்தை கொடுக்கிறார்கள். அதனை கேட்பது பாவங்களை முற்றிலுமாக நீக்குகிறது. அயோத்தியில் மாந்தாதா என்று அழைக்கப்படும் ஒரு புத்திசாலித்தனமான மன்னர் தலைவர் இருந்தார். அந்த நகரத்தின் ஆட்சியாளராக அவர் இருந்தார். ஒரு நாள் அவர் வேட்டையாடவும் அலைந்து திரியவும் காட்டிற்கு சென்று சௌபரி முனிவரின் அழகிய ஆசிரமத்திற்கு வந்தார். அவரது ஆசிரமம் பிருந்தாவனத்தில் யமுனையின் அழகிய கரையில் அமைந்துள்ளது. அங்கு அவர் தனது மருமகன் சௌபரி முனியை வணங்கி அவரிடம் உரையாடினார்.
மாந்தாதா இறைவா, நீரே அனைத்தையும் அறிந்தவர், பரமாத்மாவை அறிந்தவர்களில் சிறந்தவர், அறியாமையால் குருடாக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாவது சூரியனை போன்றவர், இந்த உலகில் அனைத்து சாதனைகளும் நிறைந்த ஒரு ராஜ்யத்தை பராமரிக்கவும் மறுமையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வடிவத்தை அடையவும் ஒரு சரியான வழியை விரைவாக கூறுங்கள் என்றான். சௌபரி முனிவர் கூறினார், அரசரே, எல்லா பரிபூரணங்களையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சாயலையும் எப்போதும் தருபவராக இருக்கும் யமுனை நதியின் நாள்காட்டியை நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். இதன் பொருள் சூரியன் உதிக்கும் இடத்திலிருந்து மறையும் இடம் வரையிலான ராஜ்யத்தை அடைவது. இங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சூரிய வன்ஷேந்திரா கற்றறிந்தவர்கள் எந்த தெய்வத்தின் 5 பகுதிகளையும் விவரித்துள்ளனர். கேடயம், ஸ்தோத்திரம், 1000 நாமங்கள், அட்டவணை மற்றும் முறை. இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மாத்துரிய காண்டத்தில் சௌபரி முனிவருக்கும் மாந்தாதா மன்னருக்கும் இடையிலான உரையாடல் என்னும் தலைப்பில் பெண்கள், அப்சரசுகள், சுதலவாசினிகள், அசுரர்களின் மகள்கள் மற்றும் கோபிகைகளின் வடிவத்தில் அரவங்களின் அரசரின் மகன்கள் ஆகியோரின் பிறப்பு குறித்த கதை என்ற தலைப்பில் உருவான நாரத பகுலாஸ்வ சம்வாதத்தில் தோன்றிய 15ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.